நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள பக்கிரிசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். சுவரை வைத்துத்தான் சித்திரம் என்ற பொன்மொழி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நாம நமது உடல் நிலை நல்லபடியா இருந்தாதான் நமது தொழில், நமது வேலை, நமது குடும்பம் எல்லாம் நல்லபடியா இருக்க முடியும். இரத்த அழுத்தம், பிபி, பிளட் பிரஷர் 130க்கு 80 என்ற அளவில் இருந்தால் நன்று. 140க்கு 90 என்ற அளவில் இருந்தால் சுமார். இதற்கு மேல் போனால் சிகிச்சை தேவை. வெறும் வயிற்றில் சர்க்கரை அளவு 80லிருந்து 110 இருந்தால் நல்லது. 111லிருந்து 125 இருந்தால் சுமார். அதுக்கு மேலே போனால் மருத்துவம், சிகிச்சை தேவை. உணவுக்கு பின் 1.5லிருந்து 2 மணி நேரத்துக்கு பின் சர்க்கரை அளவு 120லிருந்து 140 இருந்தால் சரியான அளவு. 141லிருந்து 180 என்ற அளவு சுமார். 180க்கு மேல் சர்க்கரை அளவு போனால் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படணும். அடுத்தது கொழுப்பு சத்து 200க்கு கீழே இருந்தால் நல்லது. நம்ம உடம்புல கொழுப்பு சத்து 200லிருந்து 240 என்ற அளவில் இருந்தால் சுமார். கொழுப்பு சத்து 240க்கு மேலே போனால் மருத்துவர்கிட்ட போயே ஆகணும். இதுலையே நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு இருக்குது. பொதுவாக கொழுப்பு கட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த அளவில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. புதுசாக சொல்கிறாங்க. அளவுகள் வேற மாறுபடுது. நிறைய ஆராய்ச்சியெல்லாம் வேற நடந்துக்கிட்டு இருக்குது. பக்கீரசாமி ஐயா, இப்போது நம்ம விவசாய அன்பர்களுக்கெல்லாம் பிபி, இரத்த அழுத்தம் பரிசோதனை செய்தால் ஏகத்துக்கு இருக்கும். காரணம் விற்கிற விலை தான். ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டையிலிருந்து 35 மூட்டை விளைச்சல் கிடைக்குமா. ஏக்கருக்கு சாகுபடி செலவு எவ்வளவுன்னு கணக்கு பண்ணோம்னா அதுவும் தலையை சுத்தும். விவசாயிகளுக்கு மிஞ்சுவது குறைவு தான். அது மட்டும் இல்லை, அறுவடை நேரத்தில் மழை வேற, இயற்கை இடர்பாடுகள், இவ்வளவு சிரமங்களுக்கிடையே நெல் சாகுபடி செய்து சரியாக விற்பனை செய்ய முடியலன்னா பிபி, இரத்த அழுத்தம் ஏறாமல் இருக்குமா? இதில் நெல் அறுவடை நேரத்தில் இன்னும் வரத்து அதிகமாக இருக்கும். அப்போ விலை குறையும். அல்லது கொஞ்சம் பொறுங்கன்னு வாங்குறவங்க சொல்லுவாங்க. கிராமத்தில் ஒரு சொலவடை உண்டு. கேட்கும்போது பொன்னையும் மண்ணையும் கொடுத்துடணும்னு. பொண்ணு மண் சரி, இதே தான் விவசாயியின் விளைச்சலுக்கும். ஆனால் வியாபாரி கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னால் அந்த விவசாயியின் மனநிலை என்ன பாடுபடும்? எள்ளிருக்க மண், நெல்லிருக்க பொண்ணு. எள்ளை உடனடியாக விற்றே ஆகணும். நெல்லை வேணும்னா சேமித்து வச்சுக்கலாம். ஆனால் அது வரைக்கும் அந்த விவசாயி என்ன செய்வார்? பக்கீரசாமி ஐயா, இன்னொரு செய்தி. நிறைய கலப்படங்கள் வேறு செய்கிறாங்க. இப்போது மிளகுலெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்பாளி விதைகளை கலக்கிறாங்களாம். மரத்தூளில் வேப்பெண்ணெயை கலந்து வேப்பம் புண்ணாக்குன்னு விற்பனை பண்ணுறாங்களாம். அதே போல் மண்ணுலேயும் வேப்பெண்ணெய் கலக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய நடக்கக்கூடாத பணிகள்லாம் கூட நடைபெறுது. நம்ம விவசாய அன்பர்கள் சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. நாம் என்ன செய்ய முடியும்? ஆதங்கத்தை உங்களுக்கு கடுதாசியில் எழுதத்தான் முடியும். அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டதுனால அன்பர்களுக்கும் ஒரு திருப்தி. இவ்வளவு நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் அவருக்கு பிபி, சர்க்கரை நோய், இன்னும் வேற ஏதாவது வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.